வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு கவர்ச்சி நடிகை தான், என்னை புடைவலையில் அழகு பார்த்தவங்க தான் அவங்க, மனம் திறந்து பேசிய நடிகை. இணையதளத்தில் அவங்க குறித்து பேட்டிகள் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிலமா அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சினிமா சீரியலில் குணச்சித்திரம் மற்றும் வில்லியனை எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அசால்ட்டாக நடித்து பெயர் எடுத்தவங்க தான். நடிகையில் மிக முக்கியமானவங்க தான் நடிகை KS ஜெயலட்சுமி. இவங்க பாலச்சந்திரன் இயக்கிய திரைப்படத்தில் பல நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்தமான நடிகைகளில் ஒருவராக இருந்தும் இருக்கிறாங்க. தற்போது சீரியலில் நடித்து வரும் இவங்க யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சினிமாவில் கடந்து வந்த பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் நான் 5 வயதாக இருக்கும்போதே நாடகம் ஒன்றில் சங்கே முழங்கு பாடலுக்காக ஆடியிருக்கிறேன். அதிலிருந்து தான் எனது நாடக பயணம் தொடங்கியிருந்தது. பாலச்சந்திர சாரும் நாடகத்துறையிலிருந்து தான் சினிமா துறைக்கு வந்தார். நாடகத்துறையிலிருந்து வந்த என் மீது அவருக்கு தனி அக்கறை உண்டு. பாலச்சந்திரன் அக்னி சாட்சி, பொய்க்காதல் குதிரை, மனதில் உறுதி வேண்டும், காதலின் நிம்மதி, உன்னால் முடியும் தம்பி, புது புது அர்த்தங்கள், கல்கி என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ரேவதிக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அதுதான் முதலாக அம்மா ரோலில் நடித்த திரைப்படம். டப்பிங் பேச சென்றபோது, நீ ரேவதிக்கு அம்மாவா, இவ்வளவு சின்ன வயதில் அம்மாவாக நடிக்கிறியே, பார்ப்பதற்கு ரேவதி நீயும் ஒரே மாதிரியே தான் இருக்கிறீங்க என கேட்டார். அப்போது நான் பாலச்சந்திர சார்கிட்ட சொன்னபோது, அதற்காகத்தான் நடிக்கிறேன், எந்த ரோலுக்கு யாருக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று அவருக்காக நன்றாகவே தெரியும். தொடர்ந்து பேசிய நடிகை ஜெயலட்சுமி, நான் சினிமாவில் முதலாக கவர்ச்சி நடிகையாகத்தான் நடித்தேன். அதன் பிறகு வந்த அனைத்து வாய்ப்புகளும் கவர்ச்சியுடைய கதாபாத்திரமாகவே வந்தது. ஆனால் பாலச்சந்திரன் அவர்கள் தான் என்னை அழைத்து எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்தாங்க. அதுவரை கவர்ச்சி நடிகையாக இருந்த என்னை புடவை கட்டி அழகு பார்த்தாங்க. புடவை கட்டி அழகு பார்த்தவரே பாலச்சந்திரன் தான். அதற்கு பிறகு அவருடைய பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறேன். SP முத்துராமன் கூட என்னிடம் ஒரு முறை எங்களுக்காக கிளாமரில் தெரிஞ்சால் ஜெயலட்சுமி பாலச்சந்தருக்கு மட்டுமே புடவையில் பார்க்க வேண்டும் தோன்றியது என்று கேட்டார். இந்த பேட்டியில் ஜெயலட்சுமி அவங்க பேசியிருக்காங்க. சினிமா சீரியலில் குணச்சித்திரம் மற்றும் வில்லி ரோல்கள் நடித்து புகழ்பெற்ற ஜெயலட்சுமி கன்னட சினிமாவில் ஒரு படத்தில் நடித்து சினிமாவில் நடிகையாக மாறினாங்க. அதன் பிறகு எதற்கும் துணிந்தவன் படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. திருமணத்துக்கு பிறகு படங்களில் சான்ஸ் கிடைக்காதால், சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதால் சின்னத்திரை பக்கம் வந்த ஜெயலட்சுமி ராதிகா சரத்குமார் இயக்கிய சித்தி, அலைகள், அண்ணாமலை போன்ற சீரியலில் நடித்தாங்க. மனைவி லட்சுமி அத்திப்பூக்கள், உறவுகள், வள்ளி, பொன்னுஞ்சல், பைரவி, அவிகள், பிரியமானவள், மன்னன் மகள், சந்திரலேகா, வம்சம், துளசி கணக்கில் அடங்காத சீரியலில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக துளசி சீரியல் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தந்தது. சினிமாவோட சீரியல் மூலம் தான் இல்லத்தரசி மடமில் இடம் பிடித்தாங்க ஜெயலட்சுமி. சன் டிவியில் பாண்டவர் இல்லம் சீரியலில், ஜி தமிழ் புது புது அர்த்தங்கள் சீரியலில் நடிச்சு வராங்க. பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.